ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவ்ரிடே ஸ்பெஷல். இன்னைக்கு நாம வில்லேஜ்ல தான் இருக்கோம். கோயில் திருவிழாக்கு வந்திருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு மாடிக்கு வந்திருக்கீங்க? மாடிக்கு சப்போட்டா பழம் நிறைய பறிச்சு கிடக்குங்களா? இது இதுல தள்ளி நிக்கணும். மெசர் இருக்கு மரத்துல கடிச்சிடும். ஓகே, நீங்க பறிக்கவா போறீங்க? ஆமா. என்ன இருக்குது பழம்லாம் உள்ள சென்றா கிடக்கு. தெரியுதா? தெரியுது. என்ன கிடக்கு பேரு? ஆமா. ஃபுல்லாமே உள்ளதான் கிடக்கு. அங்கதான் கிடக்கு பெரிய பெரிய காயெல்லாம். அது பறிக்க கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. இது நல்லா இனிக்கும் இந்த பழம். வேறு கீழே பழுத்து காஞ்சி கிடக்கு பேரு. இந்த பழம் கிடக்கு கீழே. இந்த அப்படி அடிக்கடிச்சது அணில் கடிச்ச பழம் ஒன்று இருக்கு. இதை பறிப்போம். இதுதான் பறிக்க தான் வந்தோம். இந்த மாதிரி டேஸ்ட் வேற எதுவும் இருக்காது. சரியான டேஸ்ட் இந்த அணில் கடிச்ச பழம். இதை கழுவி சாப்பிடலாம். அங்கே கொய்யக்காவும் காய்ச்சிருக்கு. கொய்யக்காவும் காய்ச்சிருக்கு. நிறைய பிஞ்சு வச்சிருக்கு கொய்யக்காய். முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு. ஆமா, அணில் கடிச்சது நல்லா டேஸ்டா இருக்கும். கிடக்கு நிறையா. அதுவே பழுத்து கணிஞ்சு கீழே விழுந்து போச்சு. சரியான இனிப்பா இருக்கும். எறும்பு வச்சுட்டு இதாங்க சாப்பிட முடியாது. ஸ்மெல்லே அழகா இருக்கு நீங்க பிக்கும் போது. ஆமா, மேல ஒரு காய் நல்ல காய் கிடக்கும். வளர்ந்த காய் எப்படி பால் ஆமா அதிகமா இருக்கும். இதை பழக்க வச்சு சாப்பிடும். நிறைய இருக்கு. எல்லாமே நல்லதான் பூத்து இருக்கு. கிளைமேட் அப்படி இருக்கலாம். ஆமா, முருங்கைக்காய் பறிக்கணும்ல. செம்பருத்திக்கும் நிறைய பூத்து. ஆமா.